நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் போதும். நான் இன்னும் ஊத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன போதும்? இன்னும் கொஞ்சம் டீயை ஊத்துமா. நம்ம வீட்டு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுவா. அக்கா, மாப்பிள்ள வராரு. அவருக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம்? இல்லம்மா, அவரு ஒருவேளை பிஸியா இருந்தாருன்னா சாப்பிடுற அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டாரு. நான் உள்ள வரலாமா? வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கங்க. ஹாய் அண்ணா. ஹாய் அண்ணி. மாப்பிள்ள, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்க விரும்புறேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு கூட்டு போக வந்தேன். சாரி, மாம் டாட் கூட வர முடியல. லக்ஷ்மி வீட்டுக்கு வரும்போது அவளை வெல்கம் பண்றதுக்காண்டி யாராவது இருக்கணும் இல்லையா? நடந்த சம்பவங்களை நாம மறந்துடுவோம். அதை பத்தி நினைக்கவே வேண்டாம். எதிர்காலத்திலயும் அதை பத்தி நினைக்க வேண்டாம். சரி. நல்லா இருப்பா, நல்லா இரு. இருக்கட்டும் மாப்ள. மாப்ள, என்னோட அனுபவத்துல நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இனிமே உங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த மனஸ்தாபமும் வராது. நிச்சயமா. அம்மாடி சாந்தி. அப்புறம் கார்த்திக், நாம நிக்கில் சாப்பிட்டு முடிச்சிட்டா அப்புறமா தான் வருவாருன்னு நினைச்சோம். ஆனா இவரு காலையில டீ கூட வீட்ல குடிக்காம வந்திருக்காரு போல. இந்த வைஃபுங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க கூட சேர்ந்து டீ குடிக்கிற சந்தோஷமே வேறதான். என்ன நிக்கில், கரெக்டா? ஆம். அம்மா, சூடா டீ குடுக்குறீங்களா? குடுக்கேன்ப்பா, வந்துகிட்டே இருக்கு. மாப்பிள்ள உட்காருங்க. அப்புறம் தண்டனை உங்களுக்கு நிச்சயமா உண்டு. அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. தண்டனைய நான் என்னன்னு சொல்றேன். வீட்ல நடந்த எல்லா பண்டிகைக்கும் நீங்க வரவே இல்ல. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்க ஸ்வீட் சாப்பிடணும். என்ன சொன்னீங்க? என்ன இது? ராகுல் இன்னும் லைட் ஆஃப் பண்ணாம அப்படியே இருக்கான். ராகுல் எழுந்துட்டானா? அட, இந்த ராகுல் இருக்கானே, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிருக்கான். பாவம், ராத்திரி பூரா குழந்தை படிச்சிருக்கான் போல இருக்கு. ஆனா இப்ப எங்க போனா? நீ கவலைப்படாத, இங்கதான் இருப்பான். முகம் கழுவிட்டு வந்துடுவான். அதுக்குள்ள நீ டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணிடு. சரிக்கா. இந்தாங்க மாப்பிள்ள. போதும். அட, அது எப்படி போதுன்னு சொல்லுவீங்க? நக்ஷ் பிறந்தப்போ நீங்க வரல, அதுக்கும் சேர்த்து நீங்க ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடுங்க. அது இன்னும் ஒரு தண்டனை எனக்கு மிச்சம் இருக்கு. நக்ஷ பார்க்காம இருந்தால. நக்ஷ் கண்ணா, பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலா என்ன வாங்கிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
என்ன திடீர்னு எங்க போறாரு? மாப்பிள்ள என்ன இது நக்ஷுக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட். கொஞ்சம் ஸ்பெஷல். மாப்பிள்ள எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஆமா நிக்கில், எதுக்கு இதெல்லாம்? இந்த விஷயத்துல யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இது எனக்கும் நக்ஷுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். தேங்க்யூ. நக்ஷ் எங்களுக்கு ரொம்ப லக்கி. நேத்து முதல் தடவையா வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கான். எங்க பிரச்சனையை தீர்த்துட்டான். இவன் எங்களோட லக்கி சாம். ரொம்ப தேங்க்ஸ் நிக்கில். ஆனா நக்ஷ் நேத்து முதல் முறையா வெளியே வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பான். சில நேரத்துல வெளியில உட்காந்து படிப்பான்ல. நான் வெளியிலயும் பாத்துட்டேன், அவன் இல்லம்மா. நான் பால் எடுத்துட்டு போனப்போ அவன் ரூம்ல இல்ல. நான் முகம் கழுவ போயிருப்பான்னு நினைச்சேன். போனும் லைன் கிடைக்கல. அம்மா அம்மா, பெரியம்மா, நான் நல்லா தேடி பாத்துட்டேன். மொட்டை மாடியில கூட ராகுல் தம்பி இல்ல. ஐயோ கடவுளே, எங்க போயிருப்பான் அவன்? ஒருவேளை அவனோட ஃப்ரெண்ட் ரோஹித் வீட்ல இருப்பானோ என்னவோ. இல்லனா அந்த சரண் வீட்டுக்கு போயிருப்பான். சூர்யா ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளு. தோமா பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி சொல்லாம குளம் போற அளவுக்கு அவன் வாழ்ந்துட்டான். இனிமே படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போக கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். என்ன அங்க வரலையா? அவன் ரோஹித் வீட்டுக்கும் போகல. நான் சரண் கிட்ட கேக்குறேன். பெரியமா, பெரியமா, நான் வெளியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ராகுல் தம்பி எங்கேயுமே காணோம். அத்தை, ஹலோ. சரண், ராகுல் படிக்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கானா? என்ன அப்படியா? நீ அவங்கிட்ட ஏதாவது பேசுனியா? அப்படியா, சரி, நான் வைக்கிறேன். நேத்துல இருந்து ராகுல பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அப்ப வேற எங்க போயிருப்பான் அவன்? பாலா, நீ போய் தேடி பாரு. அவன் இன்னும் ஸ்கூல்லே இருக்கானோ என்னவோ. சரிங்கய்யா, நான் இப்பயே பாக்குறேன். கடவுளோட அருளால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். உங்க சந்தோஷத்துல யார் கண்ணும் படாம நல்லா இருக்கணும். நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னமோ இப்பதான் லட்சுமி முதல் முறையா புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி பண்ற. பொண்ணு எப்ப போனாலும் அப்படித்தானங்க இருக்கும். ஆனா இந்த தடவை அழுதுகிட்டே அனுப்ப போறதில்ல. அவளை ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்ப போறேன். எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எப்பவும் உங்க கூடவே இருக்கும். இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணது சங்கரி தான். ஆனா இப்ப உண்மையிலேயே சேர்த்து வச்சது அர்ச்சனா தான். அர்ச்சனாவோட பிளான் நல்லபடியா வேலை செஞ்சது இல்ல. அக்கா, அது வந்து அது லக்ஷ்மி, அது வந்து நீ வெளியே வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சல. அதுக்கப்புறம் நான் அந்த கிளப்ப பத்தி சொன்னேன். அதுக்கு அப்புறமா தானே நீ வந்த. அதுக்கப்புறம் அங்க நிக்கில சந்திச்சோம். அதானே, நாம மட்டும் அங்க போயிருக்கலனா இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காதுல்ல. என்ன? மாப்ள, இது உங்களுக்கு. கிரிஜா, கார்ல கொண்டு வச்சிடு. தேங்க்ஸ் மாம். நக்ஷ், மறுபடியும் எங்கேயாவது வெளியே போகணும்னா எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும், சரியா? கண்டிப்பா வருவான். சரிங்க, அப்போ நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பெரியம்மா, எல்லா உறவுகள்லயும் அன்பு இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த உறவு நிலைக்கும். ஆனா அந்த மாதிரி அன்பு இருக்கும் போதும் எல்லாருடைய கல்யாண வாழ்க்கையிலயும் ப்ராப்ளம்ஸ் வரும். நாம தான் அந்த நேரம் பொறுமையாவும் துணையாவும் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிடணும். அப்பதான் கடைசி வரைக்கும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். பாய் நக்ஷ். பாய் அண்ணி. அந்த ஆண்டவனுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. நம்ம கிளம்பலாமா? சரிங்கண்ணா. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களாமா,
நிக்கில் உங்களுடைய செல்ல பேரனுக்காக அழகான gift வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப பாருங்களேன், இவர் சரியான ஊர் சுத்தி ஆயிட்டாரு. நேத்து நாங்க இவனை கூட்டிட்டு வெளியே போனப்போ எவ்வளவு என்ஜாய் பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு புது வண்டியே வந்துருச்சு. ம். அப்படின்னா தினமும் சாயந்தரம் இவனை வெளியில கூட்டிட்டு போக. ஆமா பெரியம்மா, நேத்து தான் அம்மா சொன்னாங்க. இனிமே டெய்லி இவனை பார்க்கு கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. பாத்தியா, நேத்து தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இன்னைக்கு தங்கத்துக்கு மாமா ஒரு வண்டியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க, ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. எங்க போனானே தெரியலையே. கவலைப்படாதம்மா. எவ்வளவு நேரம் ஆச்சு, இது வரைக்கும் ராகுல் எங்க இருக்கானே தெரியலையே. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஓகே அப்பா, ராகுல் நோட் புக்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனா யாருக்குமே அவனை பத்தி தெரியல. ஆனா இது வரைக்கும் ராகுல் என்னைக்குமே வீட்டு விட்டு போனதே இல்லப்பா. போனும் லைன் கிடைக்கல. அப்ப வேற எங்க போயிருப்பா இவன்? என்னங்க ஏதாவது பண்ணுங்களேன். இத பாரு ராதிகா, நீ பயப்படாம இரு. பயந்தா ஒண்ணும் நடக்காது. நாங்க தான் தேடிக்கிட்டு இருக்கோம்ல. அக்கா, ஒருவேளை என் ராகுலுக்கு ஏதாவது அப்படிலாம் பேசாத. நம்ம ராகுலுக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடலாம். அம்மா சுகன்யா, கொஞ்சம் தைரியமா இருமா. ராகுலுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ராகுல், நீ எங்கடா இருக்க? சித்தி அழாதீங்க சித்தி, எல்லாம் சரியாயிடும். லக்ஷ்மி நேரா அவ வீட்டுக்கு போயிருப்பாள்ல. ம். எனக்கு என்னமோ அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு தோணுது அர்ச்சனா. ஆனா இப்போதைக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு தான் விட்டுட்டேன். ஆமாமா, இப்பதானே அவங்க போயிருக்காங்க. அர்ச்சனா, அர்ச்சனா பாத்துமா, இப்படி பண்ணா குழந்தைக்கு அடிபட்டுடாதா? தள்ளு, நானே பிடிச்சுக்கிறேன். ஒரு கண்ணு எப்பவுமே குழந்தை மேல இருந்துகிட்டே இருக்கணும். சில நேரத்துல பார்க்குக்கு வந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்குல்ல. பொம்மை கடை, குழந்தைக்காக ஏதாவது வாங்கலாமா? என்னாச்சு? அந்த ஆள் கடையை மூடுறாரு போல இருக்கு. நான் பாத்துட்டு வரேன். அட சாந்தி, வணக்கம். 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 பேரனை கூட்டிட்டு வாக்கிங் வந்தீங்களா? ஆ, பேரனை கூட்டிக்கிட்டு இப்படி வெளியில வர்றது ரொம்ப நல்லதா இருக்கு. ஆமாமா, இப்படிதான் அடிக்கடி குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு ஆ, வரேன். ரூபா, அது ஒண்ணும் இல்ல. நீங்க எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் போய் குழந்தைக்கு வேணுங்கிற பொம்மையை வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க அந்த ஆள் கடையை மூடிட்டு வர போல இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அர்ச்சனா, நீ பத்திரமா குழந்தைய பாத்துக்கோ. பத்திரம் பத்திரம். இப்ப வந்துடுறேன். அர்ச்சனாவோட மாமியார் ஆச்சே. என்ன அர்ச்சனா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உங்க அம்மா வீட்ல நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணி எப்ப அமெரிக்கால இருந்து வராங்க? அவங்க வரணும்னா அட. தீபாவளிக்கு தான் வருவா. அர்ச்சனா இங்க வந்திருக்கா? நான் உங்க பெரியப்பாவையும் பெரியமாவையும் விசாரிச்சேன்னு சொன்னேன். கண்டிப்பா. கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். சரிங்கக்கா. 150 ரூபா தரேன். சரியா? சரிம்மா. சரி, இது 3 கொடுத்துரு. அர்ச்சனா கார்த்திக் தானே? வணக்கம், என் பேர் கவிதா. தனுஷ் பிரகாஷ் பத்திரிக்கை. உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தோம். ஆனா நீங்க வீட்ல இல்ல. நீங்க நீங்க உங்க டைரியை ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. எங்க ஓனர் தியாகராஜன் சார் அதை வெளியிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க முடியாதுன்ட்டாங்க. ஆமா, அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அத வெளியிடுறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்லங்க. அது என்னோட பர்சனல் டைரி. ஏதோ ஹாஸ்பிடல்ல அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அது படிச்சது இல்லாம வெளியிடுறதுன்னு சொன்னா என்ன உங்க அர்த்தம்? பெர்மிஷன் இல்லாம நாங்க அதை வெளியிட மாட்டோங்க. அதனாலதான் இன்னும் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். இத பாருங்க, நான் தான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நீங்க அதை வெளியிடணுங்கிறதுக்காக உங்க டைரி எழுதல. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அதை வெளியிட்டா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இத பாருங்க, அத வெளியிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அது என் பர்சனல் டைரி, என் பர்சனலாவே இருக்கட்டும். என் டைரியை நீங்க திரும்ப கொடுத்துட்டீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. என்னையும் என் குடும்பத்தையும் தொந்தரவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு இத பாருங்க, ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்லுங்க. நாங்க அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துறோம். அது எனக்கு புரியுதுங்க. இந்த வாய்ப்பை நீங்க நிச்சயம் நழுவ விட மாட்டீங்க. நீங்க தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. அப்படி இருந்து பின்னாடியே வந்து எங்க மருமக கிட்ட பேசினா என்ன அர்த்தம்? இத பாருங்க, இனிமே நீங்க இத பத்தி யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க தான் தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டோம்ல. டைரியை பத்தி நீங்க இனிமே பேசவே வேண்டாம். எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. வா அர்ச்சனா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். வா, நாங்க கிளம்புறோம். அர்ச்சனா, நீ எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? இல்லம்மா, நானும் அவங்க கிட்ட முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அத வெளியிடுறதுல எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க தான் விட மாட்டேங்கிறாங்க. இத பாரு அர்ச்சனா,
உன் மனசுல அந்த டைரியை பத்தி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதை நீ இப்பவே மறந்து போயிடு, சரியா? டைரி எல்லாம் ஒண்ணும் வெளியிட வேண்டாம், சரியா? அம்மா அதேதான் நானும் அவங்க கிட்ட சரி, நாங்க உங்ககிட்ட சொல்றோம். வச்சிடுறேன். இல்ல, அவங்களும் ராகுல பார்க்கவே இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அப்படி எங்க தான் போயிருப்பான் நம்ம ராகுல்? அப்பா நான் சொல்றதை கேளுங்க, நம்ம போலீஸை இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ப்பா. ஒரு தடவை அர்ச்சனா கிட்டயும் கேட்கலாம். போன தடவை ராகுல் போனப்போ அவ அர்ச்சனா வீட்டுக்கு தானே போயிருந்தான். ஆனா அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஒருவேளை ராகுல் அர்ச்சனா வீட்டுக்கு போயிருந்தான்னா அவ உடனே நமக்கு ஃபோன் பண்ணிருப்பா. அப்பா நான் கார்த்திக் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? ஏதாவது தெரிய வரும்ல. சரிப்பா, போன் பண்ணு. கார்த்திக் அந்த ஃபைலையே எடுத்துக்க, வீட்டில் போய் படிச்சு பார்க்கலாம். அர்ச்சனாவோட அண்ணா ஃபோன். சூர்யாவா? ஆமா. ஹலோ, வணக்கம் சூர்யா. வணக்கம் கார்த்திக். அது அர்ச்சனா போன் எடுக்க மாட்டேங்கிறா. ராகுல் உங்க வீட்டுக்கு வந்திருக்கானா? தெரியலையே சூர்யா. ஆக்சுவலி நான் ஆபீஸில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நக்ஷ கூட்டிட்டு அர்ச்சனா பார்க்குக்கு போயிருப்பா. அதனாலதான் அவ போன் எடுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போன் பண்ணியிருந்தேன். ராகுல் வீட்டுக்கு வந்திருந்தா பெரியம்மா என்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஓ அப்படியா? சரி கார்த்திக், நான் வச்சிடுறேன். என்னாச்சு சூர்யா? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் உங்க குரல் ரொம்ப டென்ஷனா இருக்கு? அது வந்து கார்த்திக், ராகுல் காலையில இருந்து வீட்ல இல்ல. கார்த்திக், நாங்க அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணிட்டோம். ஆனா யாருக்குமே அவனை பத்தி எதுவும் தெரியல. அவன் அவனோட போனை கூட இங்க விட்டுட்டு போயிட்டான். யாருக்கும் எதுவும் சொல்லவே இல்ல. நீங்க ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்ல கார்த்திக், எதுக்கு உங்களெல்லாம் டென்ஷன் பண்ணணும் தான். என்ன சூர்யா அப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நம்மளோட வீட்டு பிரச்சனை. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நான் உடனே வரேன். சரி. என்னாச்சு? காலையில இருந்து ராகுல காணுமா? அவங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருப்பாங்க. ராஜசேகர், கார்த்திகோட நீ அங்க போய். சரி, நான் டிஜிபி சார்கிட்ட பேசுறேன். நீங்க அங்க போங்க. ஏதாவது செய்தி இருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடே, என்ன தங்கம், காலையிலேயே ஊர் சுத்திட்டு வரியா? ரொம்ப சந்தோஷமா இருந்தானா? என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா. அதான் அந்த பொம்பளை இல்ல, அதான் இன்னைக்கு நம்ம கிட்ட கூட பேச வந்தாங்களே டைரிய பத்தி. ஆமா, இன்னைக்கு திருப்பியும் வந்தாங்க. டைரிய வெளியிடுறத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அட, அதான் நாம வேண்டான்னு சொல்லிட்டோமே. நாம சொல்லிட்டோம். ஆனா மத்தவங்களோட எதிர்பார்ப்பு என்னவோ. அர்ச்சனா பாட்டுக்கு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. இல்லம்மா, நானும் அவங்க கிட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. அம்மா, தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. கார்த்திக், ஹலோ. என்ன? எனக்கு ராகுல் கிட்ட இருந்து எந்த போனும் வரலையே. அவன் எங்க போயிட்டான்? அப்படியா? ஆமா, அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. ஆனா நாங்க கார்டன்ல இருந்தோம். என்னாச்சு அர்ச்சனா? அது ராகுல் காலையில இருந்து ராகுல் வீட்ல இல்லையா? நீ என்ன சொல்றமா? அது வீட்ல எல்லாரும் அவனை தேடிட்டு இருக்காங்க. காலையில இருந்து எங்க போனானே தெரியலையா. எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டாங்களாம். வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு கார்த்திக் சொல்றாரு. அம்மா, நானும் அங்க போகவா? என்ன கேட்டுட்டு இருக்க? உடனே கிளம்பி போ. அங்க எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எங்கதான் இவன் திடீர்னு கிளம்பி போவா? தெரியலம்மா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க போனதான் எனக்கு எல்லாம் தெரிய வரும். இவன் பேக்கும் ரெடியா இருக்கு, கொடுங்க. இல்லம்மா, குழந்தை இங்கேயே இருக்கட்டும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ அங்க போய் தான் ஆகணும். அங்க ஒரே பரபரப்பா இருக்கும்ல. அங்க நீ குழந்தைய வச்சுக்கிட்டு சரியா பாத்துக்க முடியாதுல்ல. அதனால பரவாயில்ல அர்ச்சனா, குழந்தை இங்கே இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். என்ன சாந்தி இது? குழந்தை இல்லாம அவ எப்படி போவா? பரவாயில்ல, போயிட்டு வரட்டும்க்கா. குழந்தை இங்கே இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றேனே. அது மட்டும் இல்ல, இவனுக்கு வயிறு நிரம்பிடுச்சுன்னா 2-3 மணி நேரத்துக்கு பிரச்சனையே இல்லக்கா. இப்பதான் வெளியில சுத்திட்டு வந்திருக்கான், நல்லா தூங்குவான் வேற. ஆனா சாந்தி அக்கா, ஒருவேளை தேவைப்பட்டாலோ இல்ல குழந்தை அழுதாலோ அர்ச்சனா உடனே வர சொல்லி நம்ம போன் பண்ணிடலாம். அர்ச்சனா, நாங்க வேணும்னா போன் பண்றோம், நீ உடனே கிளம்பி வந்துரு. ஓ மாமியார் சொல்றதும் சரிதாம்மா. நீ தனியா போனாதான் அவங்களுக்கு உதவ முடியும்.
நீ ஒண்ணு பண்ண அர்ச்சனா, நீ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நீ கிளம்பி போயிட்டு வா. இந்த வாடா, வா 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 வா. ராகுல் எங்க தான் போயிருப்பான்? தெரியலையே ஏன் இப்படி பண்றான்? ப்ளீஸ் நீ அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறியா? உன் சின்ன மாமா சீக்கிரமா கிடைச்சிடணும்னு வேண்டிக்கோ. நீ நல்ல பாப்பாவா இருக்கணும், நல்லா தூங்கணும். அம்மா போயிட்டு சீக்கிரம் வந்துடுற. சாரி கண்ணா, அம்மா உன்னை முதல் முறையா இந்த மாதிரி விட்டுட்டு போற. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கூட நல்லா விளையாடு. அப்புறம் அம்மாவும் உன் கூடவே தான் இருப்பேன். எப்படின்னு சொல்லவா? இப்போ உனக்கு இதை சுத்தி விட்டுருக்கேன். அம்மாவும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். என் செல்லம்.